அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு சொன்னால், அணுக்களில் சக்தி மட்டங்கள் காணப்படுவதற்கான சான்றுகளை ஆராய்தல். அதான் இந்த வீடியோட நோக்கம். அப்போ உண்மையில் அணுக்களில் சக்தி மட்டங்கள் காணப்படுவதற்கான சான்றுகள் 3 சான்றுகள் காணப்படுகின்றது. முதலாவது சான்றாக நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால், தொடர் அயனாக்க சக்தி தரவுகள். தொடர் அயனாக்க சக்தி தரவு. இந்த தொடர் அயனாக்க சக்தி தரவிலிருந்து அணுக்களில் சக்தி மட்டங்கள் காணப்படுகிறதுங்கிறத எப்படி முடிவெடுக்கிறான்னு சொன்னால், அயனாக்க சக்தினா என்ன, நான் சுருக்கமாக சொல்லி அந்த ஐடியாவை மட்டும் சொல்லி முடிப்போம். சரியா, உங்களுக்கு சுருக்கமான விளக்கம் தான் அங்கே தரப்படுது. அயனாக்க சக்தின்னு சொன்னால் நமக்கு தெரியும், அயனாக்க சக்தின்னு சொன்னால் ஒரு வாயுநிலை மூலகத்திலிருந்து இலத்திரனை அகற்றி ஒரு கற்றை, ஒரு இலத்திரனை அகற்றினா ஓர் நேரேற்றமுடைய கற்றையனை உருவாக்க தேவையான சக்தியை தான் சொல்கிறது அயனாக்க சக்தின்னு சொல்கிறது. இப்போ வாயுநிலை மூலகம் உதாரணத்துக்கு நான் பொதுவாக எக்ஸ்ன்னு சொல்கிறேனே, ஒரு வாயுநிலை மூலகம் எக்ஸ் கேஸிலிருந்து இலத்திரனை அகற்றி, அப்போ அங்கே தான் இலத்திரனை போட போகிறேன். அப்போ இலத்திரன் அகற்றும் பொழுது இலத்திரன் மறையேற்றம், ஆகவே இங்கே உருவாக்கப்படுது நேரேற்றம். அப்போ ஒரு வாயுநிலை மூலக அணுவிலிருந்து இலத்திரனை அகற்றி ஓர் நேரேற்றமுடைய கற்றையனை, அப்பங்கால ஒரு இலத்திரன் அகற்றப்படுது. ஒரு நேரேற்றமுடைய கற்றையனை உருவாக்க தேவையான சக்தி இது முதலாம் அயனாக்க சக்தி. முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்றதால நான் I1 ஊறேன். I1 அப்போ முதலாவது அயனாக்க சக்தி. அப்போ இரண்டாவது அயனாக்க சக்தின்னு சொன்னால், இந்த ஓர் நேரேற்றமுடைய கற்றையன்ல இருந்து, நல்லா கொள்ளுங்க, இந்த ஓர் நேரேற்றமுடைய கற்றையன்ல இருந்து இரண்டாவது அயனாக்க சக்தின்னு சொன்னால், இந்த ஓர் நேரேற்றமுடைய கற்றையன்ல இருந்து திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப தனியே ஒரு இலத்திரனை அகற்ற போறோம். அப்ப இது தனியே ஒரு நேரேற்றம் கொண்டிருக்கிறது. அப்போ திரும்ப ஒரு இலத்திரன் அகற்றப்படும் பொழுது X2+ கேஸாக மாறும். அப்போ இங்கேயும் என்ன, ஒரு இலத்திரனை அகற்ற போகிறோம். இந்த ஓர் நேரேற்றமுடைய கற்றையனிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி ஈர் நேரேற்றமுடைய ஒரு கற்றையனை உருவாக்கும் பொழுது உருவாக்குறதுக்கு தேவையான சக்தி இரண்டாம் அயனாக்க சக்தின்னு வரும். அப்போ இந்த அயனாக்க சக்தி பெருமானங்களை ஒரு மூலகத்துக்கு தனித்தனியாக என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு மூலகத்தை தனித்தனியாக முதலாம் அயனாக்க சக்தி பெருமானத்தை எடுக்கிறான், இரண்டாம் அயனாக்க சக்தி பெருமானத்தை எடுக்கிறான். அப்போ அயனாக்க சக்தி பெருமானங்கள் எடுக்கும் பொழுது அயனாக்க சக்தி பெருமானங்கள் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. அப்போ I1 I2 I2 I3 ஒவ்வொரு அயனாக்க சக்தி ஒரு குறித்த மூலகத்துக்கு என்ன செய்யறான், அயனாக்க சக்தி பெருமானங்கள் எடுக்கிறான். ஒரு குறித்த மூலகத்துக்கு அயனாக்க சக்தி பெருமானங்கள் எடுக்கிறான். I1 I2 I3 I4. இந்த அயனாக்க சக்தி பெருமானங்கள் அடுத்தடுத்த இலத்திரன் அகற்றுவதற்கு தேவையான அந்த அயனாக்க சக்தி பெருமானங்கள் கூடிக்கிட்டு போகுது. அதாவது இலத்திரன் அகற்றும் பொழுது இந்த இலத்திரனை கருவில் உள்ள புரோத்தன் தான் தண்டை ஈர்ப்புல வச்சுக்கொள்ளும். அப்ப என்ன செய்யும், இலத்திரன் அகற்றப்படும் பொழுது, ஒவ்வொரு இலத்திரனாக நீக்கப்படும் பொழுது இந்த புரோத்தனால கவரப்படக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை குறையும். இப்ப முதலாவது அகற்றப்பட இரண்டாவது இலத்திரன் அகற்றும் பொழுது புரோத்தனால ஈர்த்து வைக்கப்பட வேண்டிய இலத்திரன் எண்ணிக்கை குறையும். அப்ப அந்த கவர்ச்சி விசை கூட இருக்கிறதால அந்த அயனாக்க சக்தி அந்த கவர்ச்சி விசையை மீறி நம்ம இலத்திரனை எடுக்கிறதுக்கு சக்தி கூட கொடுக்கணும். ஸோ அயனாக்க சக்தி பெருமானங்கள் என்ன செஞ்சுட்டு போகும், கூடிக்கிட்டு போகும். இப்படி கூடிக்கிட்டு போகிறது ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு அளவாக கூடிக்கிட்டு போகிறது திடீர்னு சடுதியாக சில பெருமானங்கள் கூடுது, சடுதியான அதிகரிப்பு ஒன்று வருது. அப்போ அயனாக்க சக்தி கூடுதுங்கிறத நம்ம கணிச்சிட்டோம். அப்படி கூடுறது திடீர்னு ஒரு நிலையில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் இப்படி I1 I2 I3 கூடிக்கிட்டு போகிறது ஒரு கட்டத்தில் சடுதியான ஒரு அதிகரிப்பை காட்டுதுங்கிறத அவன் அவதானிக்கிறான். அப்போ சடுதியான அதிகரிப்பை காட்டுதுங்கிறத அவதானித்தால் இந்த சடுதியான அதிகரிப்புக்கு என்ன காரணங்கிறத
ஆராய்ஞ்சி என்ன காரணங்கிறத ஆராய்ஞ்சி அவன் ஒரு முடிவெடுக்கிறான். அந்த சடுதியான இந்த அயனாக்க சக்தி அதிகரிப்பு, அப்போ அயனாக்க சக்தி ஒவ்வொரு இலத்திரனை அகற்றி அகற்றி வரும் பொழுது ஒவ்வொரு இலத்திரனை அகற்ற அடுத்தடுத்த அயனாக்க சக்தி பெருமானங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது. அப்படி அதிகரிக்கிறது ஒரு நிலையில சடுதியாக அதிகரிக்குதுன்னு சொன்னால் இந்த சடுதியான அதிகரிப்புக்கு காரணம் என்ன, இந்த சடுதியான அதிகரிப்புக்கு காரணம் என்னங்கிறத ஆராயும் பொழுதுதான் அது ஒரு குறித்த மட்டத்திலேருந்து அடுத்த மட்டத்தில் உள்ள இலத்திரன் அகற்றப்படுறதுக்கு கூடிய சக்தி கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவெடுக்கிறான். அப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மெக்னீசியத்தை எடுத்தோன்னு சொன்னால் நார்மலாக நம்மளோட ஓலெவல் கன்செப்ட் படி மெக்னீசியம்டா 12 தானே. மெக்னீசியம்னு சொன்னால் அணுகன் 12. நம்ம ஓலெவலில் படித்த அறிவுப்படி இதில் இலத்திர நிலையமைப்பு 2-8-2 எழுதும். 2-8-2 எழுதும். இதே நம்ம போன வீடியோவில் இலத்திர நிலையமைப்பு ஏலெவலில் 1s2 2s2 2p6 3s2 நம்ம என்ன செய்கிறோம், எழுதி கொள்கிறோம். அப்போ நம்ம எதை வச்சு விளங்கி கொண்டாலும் ஈஸி தான். இதுதான் இப்போ நம்ம ஏலெவலில் இப்படி இந்த ஒரு அமைப்புள்ள இந்த ஓபிட்டலை வச்சு நம்ம என்ன செய்வோம், இலத்திர நிலையமைப்பை எழுதி கொள்ளும். அது போன வீடியோவில் செஞ்சு அப்லோட் பண்ணியாச்சு, ரைட். அப்போ உதாரணத்துக்கு இந்த மெக்னீசியத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மெக்னீசியம் அணுவன் 12, அப்போ புரோத்தன் 12, இலத்திரனும் 12, அணுவை எடுக்கிறேன். அப்போ 2-8-2 சொன்னால் இப்போ இதில் உள்ள இது சக்தி மட்டம் இப்படி தானே பிரியுது. இது 1வது சக்தி மட்டம், இது 2வது சக்தி மட்டம், இது 3வது சக்தி மட்டம், அப்படி தானே பிரியுது. அப்போ இதில் 2வது சக்தி மட்டத்தில் 8, 3வது சக்தி மட்டத்தில் 2 வருது. மெக்னீசியத்துக்கு இப்படி எடுத்துகிட்டு வார சந்தர்ப்பத்தில் இப்போ மெக்னீசியத்திட முதலாம் அயனாக்க சக்தியை பார்க்குறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு சரியான பெருமானத்தை வச்சு விளக்கப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இதில் என்ன நடக்குதுங்கிறத விளங்கி கொண்டா சரி. மெக்னீசியத்தில் முதலாம் அயனாக்க சக்தி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு பெருமானம் இப்போ 800 வைப்போமே, 800 வைப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது உதாரண பெருமானம். அவன் பரிசோதனை அடிப்படையில் அவன் எடுத்த முடிவு அப்படி இருக்குது. நான் உதாரண பெருமானத்தை சொல்கிறேன். இப்போ 2ஆம் அயனாக்க சக்தி பெருமானம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிலோ ஜூல் மூல் -1 வாரது. 2ஆம் அயனாக்க சக்தியையும் அளந்து பார்க்குறேன், அதில் பெருமதி 1000, ஒரு 200 கூடிக்குது. 1000 கிலோ ஜூல் மூல் -1 வந்தது. 3வது இலத்திரன் அகற்றுவதற்கு 3ஆம் அயனாக்க சக்தியை பார்த்தோம்னு சொன்னால் இதில் பெருமானம் 200 கூடுனது. உதாரணத்துக்கு இதில் ஒரு 15000 பேர்த்து இருக்கும். இப்படி எப்படி ஒரு சடுதியான அதிகரிப்பு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 800லேருந்து 1000க்கு போகுது, 1000லேருந்து 15000க்கு போகும். அப்போ இதில் இந்த 2வது இலத்திரனுக்கும் 3வது இலத்திரனுக்கு இடையிலான இந்த இது 2வது இலத்திரன் அகற்றப்பட்டு இந்த 3வது இலத்திரன் கருவுக்கு நெருக்கமாக அடுத்த ஒரு சக்தி மட்டத்தில் ஈக்குதுங்கிற முடிவை இதுலேருந்து எடுக்கிறான். அடுத்த ஒரு சக்தி மட்டத்தில் கருவுக்கு நெருக்கமான அடுத்த ஒரு சக்தி மட்டத்தில் இருக்குதுங்கிற முடிவை எடுக்கிறான். அதுக்கிற விளங்குதா? அப்போ இதில் என்ன நடக்குது, அந்த சடுதியான அதிகரிப்பை வச்சு அதில் சக்தி ஒவ்வொரு அணுக்கள் எடுத்தால் இலத்திரன்கள் சக்தி மட்டங்களில் காணப்படுகின்ற முடிவு எடுக்கிறான். அப்போ இதுக்கான கிராஃபை நார்மலாக வரைஞ்சோன்னு சொன்னால் மெக்னீசியத்துக்கான சக்தி நார்மலாக வரைஞ்சோன்னு சொன்னால் சக்திக்கும் அகற்றப்படும் இலத்திரனுக்கும் கிராஃப் வரைஞ்சால் சொன்னால் இப்போ அகற்றப்படும் இலத்திரன் இதில் மெக்னீசியத்துக்கு தான் நம்ம வரைகிறோம். அப்போ முதல் 2 இலத்திரன் இப்போ உதாரணத்துக்கு 1வது இலத்திரன் 2வது இலத்திரன் இப்படி கூடிக்கிட்டு தான் போகுது. ஆனால் 3வது இலத்திரன் அடுத்த சக்தி மட்டத்திலேருந்து அகற்றப்படுறதால அந்த பெருமதி சடுதியாக கூடுறதால தான் சக்தி மட்டம் ஈக்குதுன்ற முடிவு எடுக்கிறான். இப்போ நம்ம அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டதுன்ற நாலேஜை எடுத்துட்டோம். இப்போ அதில் இருந்து நம்ம இப்படி கிராஃப் வரைய போகிறோம் சக்திக்கும் அகற்றப்படும் இலத்திரனுக்கும். இப்போ இதில் 2 இலத்திரன் அகற்றப்பட்டுரும், சரி ஓகே. இப்போ இது அடுத்த 3வது இலத்திரன், இதில் 3வது இலத்திரன் அடுத்த சக்தி மட்டத்தில் ஈக்கிறதால இதில் ஒரு சடுதியான அதிகரிப்பை காட்டி விட்டோம்னு சொன்னால் சரி. 3வது இலத்திரன்லேருந்து அடுத்த 8 இலத்திரன்கள் 3 4 5 6 7 8 9 10 அடுத்த 8 இலத்திரன்களுக்கு இப்படி அதிகரிப்பு தான் வரப்போகுது. சக்தியில் அதிகரிப்பு மேலே தான் போகுது.
2 4 6 7 8 அதிகரிப்பு தான் வரப்போகுது. அப்படி அதிகரிப்பு வாரது அடுத்த 10 இலத்திரன் தாண்டி அடுத்த சக்தி மட்டத்துக்கு போகுது. அப்போ 11வது இலத்திரன் வந்து திரும்ப ஒரு சடுதியான அதிகரிப்பை காட்டும். 11வது இலத்திரன் அகற்றும் பொழுது திரும்ப ஒரு சடுதியான அதிகரிப்பை காட்டும். அப்போ 11வது இலத்திரனும் இதுலேருந்து 12வது இலத்திரன். அப்போ இந்த சக்தி மட்ட வரைவை வச்சுக்கொண்டு நம்ம என்ன சொல்லலாம், இந்த சக்தி மட்ட வரைவை வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு அமைப்புல வருது. அப்போ அதிகரிப்புல வாரது இந்த கட்டத்தில் ஏன் சடுதியான அதிகரிப்பு வருது? அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதில் சடுதியான அதிகரிப்பு வருதுன்னு சொன்னால் இது முதல் கடைசி 2 ஓபிட் கடைசி சக்தி மட்டத்தில் உள்ள 2 இலத்திரன் அகற்றப்பட்டு அடுத்த சக்தி மட்டத்தில் அகற்றப்படுறதால தான் சடுதியான அதிகரிப்பு வருது. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இது ஒரு சக்தி மட்டம், இது ஒரு சக்தி மட்டம், இது ஒரு சக்தி மட்டம்னு என்ன செய்கிறோம், பிரித்து கொள்கிறோம். சரிதானே? அப்போ இதுதான் தொடரயனாக்க சக்தியிலேருந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இப்போ தொடரயனாக்க சக்தி போல போதுமானது, சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, 2வது அணுக்களில் சக்தி மட்டம் காணப்படுவதற்கான 2வது சான்று வந்து நீல்போரின் கொள்கை. நீல்போரின் கொள்கை. இந்த நீல்போரின் கொள்கையிலேருந்து சில எடுகோள்கள் எடுப்போம். இதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், சில எடுகோள்கள் எடுப்போம். இந்த எடுகோள்களை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அணுக்களில் சக்தி மட்டங்கள் காணப்படுதுன்ற முடிவெடுக்கிறோம். அதே போல் இந்த எடுகோளை வச்சு தான் ஐதரசன் நிறமாலையை நம்ம என்ன செய்வோம், விளங்கி கொள்வோம். இந்த எடுகோள்லேருந்து தான் ஐதரசன் நிறமாலையையும் விளங்கி கொள்வோம். அப்போ நீல்போர் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட முதலாவது எடுகோள் என்னன்னு சொன்னால் இலத்திரன் வெவ்வேறு ஒழுக்குகளில், அதாவது முதலாவது எடுகோள் இலத்திரன் வெவ்வேறு ஒழுக்குகளில் மாறா வேகத்தில் மாறா தூரத்தை பேணிய வண்ணம் பயணிக்கின்றது. அப்போ இதில் எடுக்கப்பட்ட முதலாவது எடுகோள் என்னன்னு சொன்னால் இலத்திரன் வந்து வெவ்வேறு ஒழுக்கு. அப்போ இதிலேயே சொல்கிறான் வெவ்வேறு சக்தி மட்டம், வெவ்வேறு ஒழுக்கு அல்லது சக்தி மட்டங்களை சொல்கிறான். வெவ்வேறு ஒழுக்குகளில் மாறா வேகத்தில் மாறா தூரத்தை பேணிய வண்ணம் பயணிக்குதுன்னு சொல்கிறான். இலத்திரன் வந்து முதலாவது எடுக்கப்பட்ட இந்த நீல்போரின் கொள்கையிலிருந்து சக்தி மட்ட கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட முதலாவது எடுகோள் என்னன்னு சொன்னால் இலத்திரன் வெவ்வேறு ஒழுக்குகளில் வெவ்வேறு சக்தி மட்டங்களில் மாறா வேகத்தில் மாறா தூரத்தை பேணிய வண்ணம் பயணிக்குது என்று சொல்றான். 2வது எடுகோள் என்னன்னு சொன்னால் குறித்த சக்தி மட்டத்தில் இலத்திரன்கள் வலம் வரும் பொழுது அவை சக்தியை உறிஞ்சவோ அல்லது வெளியிடவோ முடியாது. அப்போ குறித்த ஒரு சக்தி மட்டத்தில் வலம் வந்தால் அப்ப அதாவது சக்தி மட்டத்தை மாற்ற இல்லை, 5ஆம் சக்தி மட்டம்னு சொன்னா 5ஆம் சக்தி மட்டத்திலேயே வலம் வந்தால், 7ஆம் சக்தி மட்டம்னா 7ஆம் சக்தி மட்டத்திலேயே வலம் வந்தால், அப்ப அந்த குறித்த ஒரு சக்தி மட்டத்திலேயே இலத்திரன் வலம் வந்தால் அந்த சக்தி மட்டத்தை சேஞ்ச் பண்ணாம மாற்றம் செய்யாம குறித்த ஒரு சக்தி மட்டத்திலே வலம் வந்தால் என்ன செய்யாது, இலத்திரன் வந்து குறித்த ஒரு சக்தி மட்டத்திலே வலம் வந்தால் சக்தியை உறிஞ்சாது. என்ன செய்யாது, சக்தியை உறிஞ்சாது. அதே போல சக்தியை காணல் செய்யாது. சக்தியை காணல் செய்யாதுன்னு சொன்னால் வெளியிடாது, சக்தியை வெளியிடாது. கதைக்கிறே விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ குறித்த ஒரு சக்தி மட்டத்தை மாற்றாம ஒரு குறித்த ஒரு சக்தி மட்டத்திலே வலம் வந்தால் அந்த இலத்திரன் வந்து சக்தியை என்ன செய்யாது, உறிஞ்சாது. அதே போல சக்தியை காணல் செய்யாது. மாறாக அடுத்த இதுங்க நான் சொல்றேன். மாறாக அந்த இலத்திரன் வந்து ஒரு தாழ் சக்தி மட்டத்திலிருந்து ஒரு உயர் சக்தி மட்டத்துக்கு எப்ப போகும்னு சொன்னார் என்ன, தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டம். தாழ் சக்தி மட்டம்னா அங்க சக்தி குறைவு, உயர் சக்தி மட்டம்னா சக்தி உயர்வு. அப்ப சக்தியை உறிஞ்சி தாழ் சக்தி மட்டத்திலிருந்து
உயர் சக்தி மட்டத்துக்கு போகும். அதை சொல்றது அருட்டல் அடையும்னு சொல்றது. அடுத்த விஷயம் இதை சொல்றது அருட்டல் அடையும். இதை சொல்றது அருட்டல் அடையும்னு சொல்றது. அதே அதே உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வருதுன்னு சொன்னால், மேல உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டம், சக்தி குறைஞ்ச ஒரு மட்டத்துக்கு வருதுன்னு சொன்னால் சக்தியை என்ன செய்யும்? வெளியிடும். சக்தியை என்ன செய்யும்? சக்தியை வெளியிடும். சக்தியை வெளியிடும். அப்ப சக்தியை வெளியிடும் என்று சொன்னால் இதன் இன்னொரு வகையில சொல்லலாம், சக்தியை காணல் செய்யும். சக்தியை காணல் செய்யும் என்று சொல்லலாம். சக்தியை காணல் செய்யும் சொல்லலாம். இது நீல்போர்ற கொள்கையில அடுத்த விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் அடுத்த எடுகோலாக இதெல்லாம் எடுக்கப்பட்ட நீல்போர்ற சக்தி மட்ட கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுகோள்களாக இது இருக்குது. அடுத்த விஷயமாக என்ன சொல்லலாம்னு சொன்னால், கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் பொழுது சக்தி மட்டத்தின் சக்தி அதிகரிக்கும். அப்ப என்ன சொல்றான்? அடுத்த கொள்கையாக இதை நம்ம அழிச்சு போட்டு எழுதுவோம். அடுத்த கொள்கையாக தேவையான விஷயங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? அடுத்த கொள்கையாக என்ன சொல்றாரு? அடுத்த கொள்கையாக கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல கருவிலிருந்து n=1 n=2 சக்தி மட்டங்கள் வெளிநோக்கி செல்ல சக்தி வெளிநோக்கி செல்ல கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல சக்தி என்ன செய்யும்? கூடுமாம். சக்தி கூடுமாம். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல சக்தி சொன்னான். அடுத்த விஷயம் சொல்றான், சக்தி அதிகரிக்கும் சொல்லி போட்டு எனினும் சக்தி வேறுபாடு குறையும் சொல்லலாம். எனினும் சக்தி வேறுபாடு குறையும் சொன்னா, உதாரணத்துக்கு n=1 சக்தி 0 ஆகிக்குதுன்னு சொன்னால் n=2 சக்தி 1000க்கு போகுதுன்னு எப்பவுமே 1000 கிலோஜூல் சக்திக்கு போகுது. அதாவது கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல சக்தி கூடும் சொல்றான். சரி, கூடுறது சக்தி கூடுறது சரி. ஆனா சக்தி வேறுபாடு அடுத்தடுத்த சக்தி மட்டத்துக்கு சரி n=1 2க்கு போயிட்டோம். இப்போ n=3க்கு போற நேரம் சக்தி வேறுபாடு இங்க 1000 கூடுனது. ஒன்னாம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு 1000 கிலோஜூல் கூடுனது. அடுத்த சக்தி மட்டத்துக்கு போற நேரம் அந்த கூடும் அந்த கூடக்கூடிய அளவு குறையும். அப்போ 1000 கூடனா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அதை விட குறைவாக தான் கூடும். அரைவாசியை விட குறைவாக கிட்டத்தட்ட அன்னளவாக நம்ம அரைவாசி கூடும் எடுத்துக்கொள்வோம். அப்போ 1000 கிலோஜூல் 1ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு 1000 கிலோஜூல் கூடிச்சுன்னு சொன்னால் இது 0லேருந்து 1000க்கு போகுதுன்றால், இப்போ அடுத்த 2ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 3ஆம் சக்தி மட்டத்துக்கு போகிற நேரம் 500 தான் கூடும். அப்போ 1000 அப்படி 1000 2000 அப்படி கூடாது. உதாரணத்துக்கு எடுத்த பெருமானங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு சக்தி 1500 தான் எடுக்கும். ஏன்? 2லேருந்து 3க்கு போகிற நேரம் வெறுமனே 500 தான் கூடிக்குது. அதே 1லேருந்து 2க்கு போகிற நேரம் 1000 கூடிக்குது. அப்போ சக்தி கூடும், சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தடுத்த சக்தி மட்டத்துக்கு இங்கேயும் கூடத்தான் செய்யுது, குறையே இல்லை. 2லேருந்து 3க்கு போகிற நேரம் சக்தி குறையே இல்லை, சக்தி கூடுது. ஆனால் அதிகரிக்கக்கூடிய அந்த சக்தியோட வேறுபாடு என்ன செய்யுது? அந்த சக்தியோட வேறுபாடு கூடக்கூடிய சக்தியோட வேறுபாடு குறையும். சக்தி வேறுபாடு என்ன செய்யும்? குறையும். அதாவது சக்தி கூடுது, அந்த அதிகரிக்கக்கூடிய சக்தியோட வேறுபாடு குறையும். அப்ப இந்த 2க்கும் இடையிலான சக்தி வேறுபாடு 500 தான். ஆனா 2க்கும் 3க்கும் இடையிலான சக்தி வேறுபாடு 1க்கு 2க்கு இடையிலான சக்தி வேறுபாடு 1000, 2க்கும் 3க்கும் இடையில 500. அந்த வேறுபாடு என்ன செய்யுது? குறையுது. அப்ப சக்தி வேறுபாடு குறையிறதால சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளியும் குறையும். அப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த இடைவெளியை காட்டிலும் இந்த இடைவெளி இவ்வளோன்னு சொன்னால் அந்த இடைவெளியை நான் என்ன செய்யறேன்? குறைச்சி இடைவெளியும் குறையும். அப்ப இந்த இடைவெளியும் என்ன செய்யும்? சக்தி வேறுபாடு குறையிறதால இடைவெளியும் குறையும் என்று சொல்றேன். அப்ப இது நீல்போர்ற கொள்கை. அப்ப இந்த நீல்போர்ற கொள்கை இந்த எடுக்கப்பட்ட எடுகோள்கள். அப்ப இந்த இடைவெளியை காட்டில் இந்த இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு அரைவாசியாக வர மாதிரி, இந்த இடைவெளி இவ்வளவு ஈக்குதுன்னு சொன்னா அதுட அரைவாசியாக வர மாதிரி நம்ம என்ன செய்வோம்? கொடுத்துக்கொள்வோம். இது நீல்போர்ற கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுகோள்களாக எடுத்துக்கொள்ளும். இந்த நீல்போர்ற கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுகோள்களை வச்சுதான் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? அணுக்கள்ல சக்தி மட்டம் காணப்படுது என்ற முடிவுக்கு வரலாம். அப்ப இதுல இருந்து தான் நம்ம 3வது விஷயத்துக்கு போறோம். ஐதரசன் அணு காணல் நிறமாலை போறோம்.
சரியே. அப்போ இந்த ஐடியா விளங்கி கொண்டு மூணாவது அணுக்களில் சக்தி மட்டம் காணப்படுவதற்கான சான்றுகளில் மூணாவது விஷயம் ஐதரசன் அணு காலல் நிறமாலை. ஐதரசன் அணு காலல் நிறமாலை. மூணாவது விஷயம் ஐதரசன் அணு காலல் நிறமாலை. ஐதரசன் அணு காலல் நிறமாலை. அப்போ இதுக்கு நம்ம நீல்போர் ஏற்கனவே படித்த அந்த நீல்போர்ற கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுகோள்களை பயன்படுத்தி இந்த ஐதரசன் அணு காலல் நிறமாலையை விளங்கிக் கொள்ளலாம். சரியே. அப்போ ஐதரசன் அணு காலல் நிறமாலைன்னு சொன்னால் சரியே. அப்போ இதில் அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு இலத்திரன் அனுப்பணும்னு சொன்னால் சக்தியை கொடுக்கணும். அப்போ சக்தியை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இலத்திரன் சக்தி எடுத்து தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்துக்கு போகும் திரும்ப. ஆனால் உறுதியான நிலை தரை நிலைங்கிறது ஆரம்ப நிலைக்கு பழைய நிலைக்கு வரதான் உறுதியான நிலை. அப்போ திரும்ப உயர் சக்தியை கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம். அப்போ உயர் சக்தி மட்டத்தில் உள்ள அந்த இலத்திரன் திரும்ப என்ன செய்ய தனது பழைய நிலைக்கு வர எத்தனைக்கும். அப்போ என்ன செய்யும் தரை நிலைக்கு வர எத்தனைக்கும். தரை நிலைனா உறுதியான நிலைக்கு வர எத்தனைக்கும். அப்போ உயர்வான நிலையிலிருந்து இலத்திரன் தாழ்வான சக்தி உயர்வான சக்தி மட்டத்திலிருந்து மீள தாழ்வான சக்தி மட்டத்துக்கு வரும். அப்போ இந்த கன்செப்ட் என்னன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு சக்தியை கொடுத்ததோட இலத்திரன் மேலே போகுது, தாழ்வான சக்தியிலேருந்து உயர்வான சக்தி மட்டத்துக்கு போகுது. திரும்ப நம்ம சக்தியை நிப்பாட்டிட்டோம். திரும்ப என்ன செய்யுது அந்த எடுத்த சக்தியோட உயர்வான நிலையில இருந்து திரும்ப தாழ்வான ஆரம்ப நிலைக்கு வர எத்தனைக்கும். அப்போ உயர் சக்தி மட்டத்திலிருந்து இலத்திரன் உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்தை நோக்கி மாற நேரம் நமக்கு ஏற்கனவே நீல்போர்ற கொள்கையில எடுக்கப்பட்ட எடுகோள்களில் சொன்னோம். உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வர நேரம் இந்த இலத்திரன் சக்தியை வெளியிடும். இந்த சக்தியை வெளியிடும்னு சொல்லுவோம். இலத்திரன் சக்தியை வெளியிடும், அதாவது காணல் செய்யும். சக்தியை காணல் செய்யும். இந்த வெளியிடப்படக்கூடிய சக்தி எத்தனையாவது உயர் சக்தி மட்டத்திலிருந்து எத்தனையாவது தாழ் சக்தி மட்டத்துக்கு வருது. அதாவது இந்த உயர் 7வது சக்தி மட்டம் ஆகிக்கலாம், இது 3 ஆகிக்கலாம், 4 ஆகிக்கலாம், அது சொல்ல தெரியாது. அப்போ என்ன எத்தனையாவது உயர் சக்தி மட்டத்திலிருந்து எத்தனையாவது தாழ் சக்தி மட்டத்துக்கு வருதோ அந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளி, அந்த 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாட்டுக்கமைய சக்தியை வெளியிடும். அந்த 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாட்டுக்கு அமைய சக்தியை வெளியிடும். அப்போ இங்கே வரக்கூடிய உயர் சக்தி மட்டத்துக்கும் தாழ் சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வேறுபாட்டுக்கு அமைய சக்தியை வெளியிடும். அப்போ வெளியிடப்படக்கூடிய சக்தி அப்போ இந்த வெளியிடப்படக்கூடிய சக்தியை நம்ம என்ன செய்யலாம், இந்த சக்தியை அந்த ஒரு ஃபோட்டோனுக்குரிய சக்தியாக எடுத்து E=hf இந்த பிளாங்க் சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அதாவது எஃப்ங்கிறத நம்ம இங்கே எப்படி பயன்படுத்துவோம், இப்படியான ஒரு குறியீட்டில் பயன்படுத்துவோம். மீடுரனுக்கு இந்த குறியீட்டை பயன்படுத்த நம்ம ஓலவெல்ல எஃப்னு பயன்படுத்துவோம். சரிதானே? ரைட். அப்போ நான் அந்த குறியீட்டையில் E=hf இந்த சமன்பாட்டுக்கு அமைய இதில் நம்ம C=f lambdaன்னு படித்தோம் தானே. C=f lambda. அப்போ எஃப்க்கு பதில் இந்த குறியீடு தானே, எஃப்ங்கிறது இந்த குறியீடு. அப்போ இதில் E=hc/lambda, அதாவது இந்த மீடுரன் இழுவாய் மற்றும் செஞ்சால் c/lambda வரும். அப்போ இந்த சமன்பாட்டை வச்சு அப்போ உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்கூடிய இலத்திரன் சக்தியை காணல் செய்யும். அந்த 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான வேறுபாட்டுக்குரிய சக்தியை காணல் செய்யும். அந்த காணல் செய்யக்கூடிய சக்தியை வச்சு பிளாங்க் சமன்பாட்டை வச்சு கொண்டு ஒரு ஃபோட்டோனுக்குரிய சமன்பாடு, இது ஒரு ஃபோட்டோனுக்குரிய சமன்பாடு. அந்த ஒரு ஃபோட்டோனுக்குரிய சமன்பாட்டை வச்சு கொண்டு அந்த காணல் செய்யப்படக்கூடிய அந்த சக்திக்குரிய அலை நீளத்தை நம்ம என்ன செய்யலாம், அலை நீளத்தை கண்டுபிடிக்கலாம். காணல் செய்யக்கூடிய சக்திக்குரிய அலை நீளத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த அலைநீள வீச்சை வச்சு இது உயர் சக்தி மட்டம் தாழ் சக்தி மட்டம்டா பல வகையான சான்ஸ் இருக்குது. உயர் சக்தி மட்டம்டா N7 10லேருந்து 2க்கு வரலாம், 15லேருந்து 2க்கு வரலாம், 16லேருந்து 2க்கு வரலாம். அப்போ இல்லாட்டி 7லேருந்து 2க்கு வரலாம், 7லேருந்து 2க்கு தான் வரலாம், இல்லை 7லேருந்து 3க்கு வரலாம். உயர் சக்தி மட்டத்திலேருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு பல சான்ஸ் இருக்குது. அப்படி எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி வரையப்பட்ட அந்த இதைத்தான் சொல்கிறது ஐதரசன்
அணுக்காலல் நிறமாலை தரவுகள்னு சொல்றது. அப்ப அதுல முக்கியமாக என்ன விளங்கணும்னு சொன்னால் இதுல எல்லா அலைநீளங்களிலும் ஒளியை கொண்ட நிறங்களின் வீச்ச தொடர் நிறமாலைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல நம்ம எல்லா அலைநீளங்களையும் கன்சிடர் பண்ணி கருத்திற்கொண்டு இந்த இதுல நம்ம நிறமாலை தரவு எடுத்தோன்னு சொன்னால் எல்லா அலைநீளங்களிலும் ஒளியை கொண்ட நிறங்களின் வீச்சை சொல்றது தொடர் நிறமாலைன்னு சொல்லுவோம். எல்லா அலைநீளங்களையும் கருத்திற்கொண்டு செஞ்சால் தொடர் நிறமாலைன்னு சொல்லுவோம். ஆனால் மாறாக ஒரு குறிப்பிட்ட சில அலைநீளங்களை மட்டும் எடுத்து செஞ்சோன்னு சொன்னால் அதை கோட்டு நிறமாலைன்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கோட்டு நிறமாலைன்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட அலைநீளங்களை மட்டும் வச்சு செஞ்சோன்னு சொன்னால் கோட்டு நிறமாலைன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். இப்போ ஐதரசண்ட கோட்டு நிறமாலையை இந்த கோட்டு நிறமாலையை விளக்குறதுக்கு தான் நம்ம நீல் போடுற இந்த இடுகோலை பயன்படுத்துவோம். பிளாங்ட சில கருதுகோள்களும் தேவைப்படும். அப்போ ஐதரசண்ட கோட்டு நிறமாலையை விளங்கி கொள்வோம் அடுத்த கட்டத்தில். அப்போ இப்போ ஐதரசண்ட அணுக்காலல் நிறமாலைன்னா என்னன்ற ஐடியாவை சொன்னேன். அப்போ அதுக்கு தேவையான சுருக்கமான சில பாயிண்ட்டுகளை எழுதினேன். அப்போ அந்த பாயிண்ட்டை நான் கதைக்கிற கன்செப்டோட விளங்கி உங்களுக்கு என்ன விளங்குதோ அந்த மொழி நடையில் அந்த நோட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், அமைச்சு கொள்ளலாம். சரி, ரைட். அப்போ இதில் விளங்கி கொள்வது தான் முக்கியம். இப்போ ஐதரசன் அணுக்காலல் நிறமாலைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த நீல் போடுற சக்தி மட்ட கொள்கை அடிப்படையில் உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் N=1 முதலாவது சக்தி மட்டம் இந்த இருக்குது. N=1 முதலாவது சக்தி மட்டம் இந்த இருக்குது. ரெண்டாவது சக்தி மட்டம் நான் சொல்கிறேன். ரெண்டாவது சக்தி மட்டம் N=2 ரெண்டாவது சக்தி மட்டம் இந்த இருக்குதுன்னு சொன்னால் இடைவெளி நம்ம தெரியும். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல நீல் போடுற கொள்கையில் எடுக்கப்பட்ட எடுகோள் கருவிலிருந்து சக்தி மட்டங்கள் வெளிநோக்கி செல்லும் பொழுது சக்தி மட்டங்களோட சக்தி அதிகரிக்கும். ஆனால் சக்தி வேறுபாடு குறையும். ஆனால் சக்தி வேறுபாடு குறைவதால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளி குறைஞ்சு சொல்லும். குறைஞ்சு செல்லக்கூடிய அந்த இடைவெளி இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி இவ்வளவு சுரண்டா அது அரைவாசி அன்னளவாக நம்ம என்ன செய்வோம்? இவ்வளவு சுரண்டா அது அரைவாசி இவ்வளவு சுரண்டா இவ்வளவு தூரம் வரும். இவ்வளவு சுரண்டா இங்கே வரும். அது அரைவாசி அன்னளவாக நம்ம என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். N=3 அது அரைவாசி எடுத்துக்கொள்வோம். அதே போல் இதுட அரைவாசியை அடுத்த இதில் எடுத்துக்கொள்கிறேன். இவ்வளோ தூரம் வரும். இவ்வளோ தூரம்டா N=4. அடுத்த இட அரைவாசி இவ்வளோ தூரம். அடுத்த இட அரைவாசி N=5. அடுத்த இட அரைவாசி N=6. 6 மட்டும் ஸ்டெப் பண்ணும். N=6. அப்போ கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி கூடிக்கிட்டு போகும். வெளிநோக்கி செல்ல சக்தி மட்டங்களுக்கான சக்தி கூடிக்கிட்டு போகும். ஆனால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடை பார்த்தோம்னு சொன்னால் குறைஞ்சு கொண்டு செல்லும். சக்தி தான் கூடுது, சக்தி வேறுபாடு குறையிறதால இடைவெளியும் குறைந்து கொண்டு செல்லும். அப்போ இதில் நம்ம என்ன செய்வோம்? இதில் உண்மையான இந்த ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கும் தொடர்புடைய உண்மையான சக்தி பெறுமதிகளை மார்க் பண்ணி விளங்கிக் கொள்ளலாம். இல்லாட்டி நம்ம எழுமாறாக 0 போட்டும் விளங்கிக் கொள்ளலாம். இதை உண்மையான சக்தி பெருமானத்தை பார்த்தோம்னு சொன்னால் N=1 உண்மையான சக்தி பெருமானம் -1312 கிலோஜூல் வரும். இது உண்மையான சக்தி பெருமதி. இது ரிசோர்ஸ் புக்கில் உள்ள பெருமை. இதெல்லாம் பாடமாக தேவையில்லை, சரியா ஞாபகம் வைக்கவும் தேவையில்லை. ரைட். இதில் நமக்கு இதை விளங்கி நமக்கு எந்த கேள்வி வந்தாலும் சரியான ஒரு ஆன்சருக்கு வேகமாக போக தெரிஞ்சால் போதும், சரியா? இதில் விளக்கணும் முக்கியம், சரி? அந்த எண் பெருமதியெல்லாம் பாடமாக தேவையில்லை. இதில் எப்படி கேள்வி வருதோ அதுக்கேற்ற மாதிரி விளங்கி கேள்வியை செஞ்சால் போதும். என்னோட ஃபைனல் அவுட்புட் அவ்வளோ போதும். ரைட். அடுத்து N=1க்குரிய உண்மையான சக்தி பெறுமதி -1312. இதை ஞாபகம் வைக்க தேவையில்லை, சும்மா நான் சொல்கிறேன். அடுத்து N=2 -328 அன்னளவாக கிட்டத்தட்ட 1000 வித்தியாசம். அப்போ மைனஸில் சின்னனாகுதுன்னா சக்தி கூடுது, விளங்கி தானே? மைனஸில் சின்னனாகுதுண்டா -1312 விட -328 கூட பெருசு தான். அப்போ 328 வெறும் பெருமதியை பார்க்க தேவையில்லை, மைனஸில் இருக்குது. N=1 சக்தி பெருமதியும் மைனஸில் இருக்குது, N=2 மைனஸில் இருக்குது.
அடுத்து வந்து -146. அப்போ இதில் 1000 கூடுனது திரும்ப 1000 கூடுது, வெறுமனே ஒரு 150 200 கிட்ட தான் கூடுது. அதுதான் சொன்னார் நீல்போரும். சரியா, அதுதான் சொன்னார் நீல்போரும். சரி, அடுத்து வந்து N/4 -82 கிலோஜூல், -82 கிலோஜூல். இதெல்லாம் ஞாபகம் உதாரணம் சொல்கிறேன். அடுத்து வந்து -36 கிலோஜூல், -36 கிலோஜூல் பார்த்தா விளங்குது நமக்கு. சக்தி பெருமதி மேலே போக போக சக்தி பெருமதி என்ன செய்யுது, மேலே போக போக சக்தி வந்து கூடுது, சக்தி வந்து கூடுது. நீல்போர் சொன்னதுதான், சக்தி கூடுது. ஆனால் சக்தி வேறுபாடை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு என்ன செய்யுது, சக்தி வேறுபாடு குறையுது, சக்தி வேறுபாடு குறையுது. உதாரணத்துக்கு 1ஆம் சக்தி மட்டத்துக்கு 2ஆம் சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு கிட்ட அன்னளவாக 1000 நீக்கிறது. இதில் ஒரு 150 200 தான் நீக்குது. சரியா, அன்னளவா சொல்கிறேன். அப்போ என்ன, 1000 சொன்னால் 500 கூட இல்லை, அதை விட ஒரு சின்ன பெருமானமே குறையுது. நம்ம அன்னளவா அரைவாசி குறையிற மாதிரியே எடுத்துகிட்டு போகிறோம். சரிதானே, ரைட். அப்போ சக்தி வேறுபாடு குறையிறதால அந்த சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளியும் என்ன செய்யுது, குறையுது. சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளியும் குறையுது. ரைட். நம்ம இந்த மைனஸ் இப்படி போக போக அடுத்தடுத்த சக்தி மட்டத்துக்கு போக போக முடிவிலி முடிவிலின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதோட சக்தியை நம்ம என்ன செய்யலாம், -36 வந்து 0 ஆகும். 0 சின்னன் இல்லை, ஆக பெருசு இதுதான். 0 சின்னன் இல்லை, ஆக பெரிய சக்தியை கொண்டது இதுதான். ஏன்னு சொன்னால் -1312 காட்டிலும் 0 என்ன பெருசு. அப்போ மேலே போக போக முடிவிலியான சக்தி மட்டத்தில் அதோட சக்தி பெருமதி வந்து 0 இருக்கும். ரைட் தானே, ரைட். இதில் நம்ம இந்த மைனஸை வச்சு இது அலட்டி கொள்ளாமல் நம்ம என்ன செய்வோம், ஒரு அன்னளவு பெருமதிகளை போட்டு விளங்கி கொண்டா சரி. உதாரணத்துக்கு இதில் சக்தி பெருமதி நம்ம 0 வைப்போமே, மைனஸை வச்சு அலட்டி கொள்ளாமல் சும்மா நம்ம இதில் விளங்கி கொண்டா போதும். சரி, எண் பெருமதியை வச்சு விளங்காமல் நமக்கு ஈஸிக்காக வந்து என்ன செய்வோம், ஒரு நேர்பெருமதிகளை போட்டு விளங்கி கொள்வோம், நீல்போர் ரேடுகோலையும் வச்சு. அப்போ N/1 சக்தி வந்து 0 எடுத்தால் N/2 நான் ஒரு 1000 கிலோஜூல் எடுக்கிறேன். 1000 கிலோஜூல்னு சொன்னால் N/2 1000 கூடுனது 2000 கூடாது, ஒரு அரைவாசியை கூட்டுறேன். அது இங்கே 1000 கூடுனது இங்கே ஒரு 500 கூடுற மாதிரி. ஆனால் இங்கே 500 இல்லை, இங்கே 1000 கிட்ட கூடுனேன், இங்கே 5ல் ஒரு பங்கு தான் கூடி. சும்மா நம்ம விளங்கி கொண்டா சரி. ஸோ நான் 500 கூட்டுற மாதிரி ஒரு 1500 போடுறேன். இது எப்படி போடுறேன்னு சும்மா நீங்கள் 1400 போட்டாலும் பிள்ளை இல்லை. இது வந்து சும்மா விளங்கி கொள்றதுக்கு போடுற தரவுகள் தான், இந்த மைனஸை வச்சு அலட்டி கொள்ளலாம். மைனஸை வச்சு நம்ம விளங்கி கொள்ளலாம், அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. சரியா, -1500 இதில் 500 கூடனா இதில் ஒரு 250 1750 கிலோஜூல் போடுறேன். அப்போ இதில் 250 கூடனா 250 அரைவாசி 125 கூட்டி விட்டு 1875 கிலோஜூல். அப்போ 125 1875 திரும்ப 1875 இதில் 125 தானே கூட்டிக்கு, 125ன்னு சொன்னால் நம்ம ஒரு 60 கூட்டுவோமே, 120 வச்சு 60 கூட்டுவோம். 60 கூட்டினா இது 1905 1935 கிட்ட வரும், 1935 கிலோஜூல் கிட்ட வரும். அப்போ இந்த எண் பெருமதிகள் நம்மளோட விருப்பத்துக்கு போடலாம். ஆனால் இதில் விளங்கணும் என்னென்னு சொன்னால், எண் பெருமதிகள் மேலே போக போக அந்த சக்தி மட்டம் கொண்டிருக்கக்கூடிய சக்தி வந்து கூடிக்கிட்டு போகிறது. அந்த சக்தி வேறுபாடு அன்னளவாக அரைவாசியை விட நல்லா குறையும். அப்போ 1000 1500 1400 போட்டாலும் பிள்ளை இல்லை. ஆனால் 1600 1700 போடக்கூடாது. அப்போ 500 இங்கே 1000 கூடினால் இங்கே ஒரு அந்த கூடினத்தை விட ஒரு சரியாக ஒரு அரைவாசியாக கூட்டிகிட்டு போனால் ஓகே. சரியா, இப்போ நான் 0 சும்மா விளங்குறதுக்கு 0 போட்டேன். நீங்கள் இதுக்கு 0 போடாமல் இது 1000 தொடங்கி 2000 அப்படின்னு விளங்கி கொள்ளலாம், அது உங்களோட இஷ்டம். சரியா, இது நம்ம விளங்கினா போதுமானது. ரைட். இதில் நம்ம என்ன சொன்னோம், இதில் அந்த சக்தி கூடின இலத்திறன் வந்து உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு தாவும், உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு தாவும். அப்போ முதலாம் சக்தி மட்டத்துக்கு நான் இதில் N/2 வரலாம், N/2 முதலாம் சக்தி மட்டத்துக்கு வரலாம். இங்கே உள்ள இலத்திறன் இங்கே வரலாம்.
n சமன் 3ல இருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு வரலாம், n சமன் 4ல இருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு வரலாம். பல பல இதுகள் இருக்குது, பல சான்ஸ் இருக்குது, பல வாய்ப்புகள் இருக்குது. உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. முதலாம் சக்தி மட்டத்தை மட்டும் எடுத்தாலே முதலாம் சக்தி மட்டத்துக்கு மேலே உள்ள அனைத்து சக்தி மட்டத்தில இருந்தும் இலத்திரன் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. 2லேருந்து 1க்கு வரலாம், 3லேருந்து 2க்கு 1க்கு வரலாம், 4லேருந்து 1க்கு வரலாம், திரும்ப என்ன செய்யலாம் 5லேருந்து 1க்கு வரலாம், திரும்ப 6லேருந்தும் 1க்கு வரலாம். அப்படி முடிவிலியாம் சக்தி மட்டம் நினைக்குதுன்னு சொன்னால் முடிவிலியாம் சக்தி மட்டம் நினைக்குதுன்னு சொன்னால் அந்த முடிவிலியாம் சக்தி மட்டத்தில் இருந்தும் என்ன செய்யலாம், முடிவிலியாம் சக்தி மட்டத்திலிருந்தும் இங்கே வரலாம். அப்போ இதில் நான் முதலாவது கோடை L1, L2, L3, L4, L5, L முடிவிலின்னு சொல்கிறேன். அப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், முதலாம் சக்தி மட்டத்துக்கு மேலே உள்ள அனைத்து சக்தி மட்டத்திலிருந்தும் இலத்திரன்கள் சேரலாம். முதலாம் சக்தி மட்டத்துக்கு மேலே உள்ள அனைத்து சக்தி மட்டத்திலிருந்தும் இலத்திரன்கள் சேரலாம். அப்போ இரண்டாம் சக்தி மட்டத்துக்கு 3லேருந்து தான் வரலாம். திரும்ப உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் 3லேருந்து 2க்கு வரலாம், 4லேருந்து 2க்கு வரலாம், 5லேருந்து 2க்கு வரலாம், 6லேருந்து 2க்கு வரலாம், இப்படி 7லேருந்து வரலாம். நம்ம கீர்ண சக்தி மட்டத்தோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். அப்போ இதில் என்ன முடிவிலேருந்தும் வர சான்ஸ் இருக்குது. அப்போ இதில் மேலேந்து வரக்கூடிய ஒவ்வொரு காணல் கோடுகளையும் உள்ளடக்கிய இந்த முதலாம் சக்தி மட்டத்தில் வரக்கூடிய அனைத்து இதை உள்ளடக்கியது அனைத்து இதையும், அதாவது உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 1க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படும் தொடர். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 1க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படும் தொடர் லைமன் தொடர்னு சொல்லுவோம். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 1க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படும் தொடர் லைமன் தொடர்னு சொல்லுவோம். அதே மாதிரி உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 2க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் பொழுது பெறப்படும் தொடர் பாமர் தொடர்னு சொல்லுவோம். பாமர் தொடர்னு சொல்லுவோம். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 2க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படும் தொடர் பாமர் தொடர்னு சொல்லுவோம். சரியே? அதே போல உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 3க்கு இலத்திரன்கள் செய்யலாம் வரலாம். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 3க்கு இலத்திரன்கள் வரலாம். அதே போல உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 4க்கு இலத்திரன்கள் வரலாம். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 4க்கு இலத்திரன்கள் வரலாம். உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 4க்கு இலத்திரன்கள் வரலாம். சரிதானே? ரைட். அதே போல உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 5க்கு இலத்திரன்கள் வரலாம். ரைட். இப்போ நான் கீரிய சக்தி மட்டம் வெறுமனே 6 சக்தி மட்டம் தான் கீரிக்கிறேன். அப்போ 6 சக்தி மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கோடுகள் கீரிக்கிறேன். அப்போ எத்தனை சக்தி மட்டம் கீறோமோ அதுக்கேற்ற மாதிரி கோடுகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டு போகும். சரிதானே? கீர்ண சக்தி மட்டங்கள் 6க்கு ஏற்ற மாதிரி கீரிக்கிறேன். அப்போ டொட் லைனில் கீறுறதெல்லாம் முடிவிலியாம் சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 1க்கு வாரது, முடிவிலியாம் சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 2க்கு வாரது, முடிவிலியாம் சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 3க்கு வாரது, முடிவிலியாம் சக்தி மட்டத்தில் n சமன் 4, முடிவிலிருந்து n சமன் 5 அப்படி இருக்கிறேன். அப்போ இதில் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 2க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது கிடைக்கிற தொடர் பாமர் தொடர். அதே போல் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 3க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படுற தொடர் என்ன பாசன் தொடர்னு சொல்லுவோம். இதை சொல்லுவோம் என்ன பாசன் தொடர். இதை சொல்கிறோம் பாசன் தொடர்னு சொல்லுவோம். அதே போல் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 4க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் பொழுது பெறப்படும் தொடர், இதை சொல்கிறது பிரக்கட் தொடர்னு சொல்லுவோம். பிரக்கட் தொடர்னு சொல்லுவோம். அதே போல் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 5க்கு இலத்திரன்கள் காணல் செய்யப்படும் போது பெறப்படும் தொடர், இதை சொல்கிறது பி ஃபன் தொடர்னு சொல்லுவோம். அப்போ உயரிய சக்தி மட்டத்தில் n சமன் 1க்கு வந்த லைமன் தொடர், உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 2க்கு வந்த பாமர் தொடர், உயரிய சக்தி மட்டத்தில் n சமன் 3க்கு வந்த பாசன், உயர் சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 4க்கு வந்த பிரக்கெட், உயர் சக்தி மட்டத்திலிருந்து n சமன் 5க்கு வந்த பீஃபன் தொடர்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கு தனித்தனியாக காணல் செய்யப்படுற அனைத்து கோடுகளையும் வச்சு ஒவ்வொரு தொடர்கள் எடுக்கிறோம். அப்போ அந்த ஐதரசன் காணல் நிறமானிலை லைமன் n சமன் 1க்கு மட்டும் வரக்கூடிய அனைத்து காணல் கோடுகளையும் லைமன்,
n 2க்கு வரக்கூடிய அனைத்து காடல் கோடுகளையும் பாமர், n 3க்கு பாசன், n 4க்கு பிரக்கெட், n 5க்கு பீஃபண்ட் சொல்லுவோம். ரைட். இதில் அடுத்த விஷயம் என்ன விளங்குன்னு சொன்னால், இந்த பாமர் தொடர் வந்து கட்புல பிரதேசத்துக்குரிய பகுதியாக இருக்கு. இந்த பாமர் தொடர் வந்து கட்புல பிரதேசத்துக்குரிய பகுதியாக இருக்கு. இந்த பாமர் தொடர் வந்து கட்புல பிரதேசத்துக்குரிய பகுதியாக இருக்கும். ரைட். அந்த பாமர் தொடர் கட்புல பிரதேசத்துக்குரிய பகுதி. அதே போல இதில் இந்த பாமர் தொடரில் முக்கியமாக முதல் 4 கோடுகளை நம்ம என்ன செய்யலாம்? 4 கோடுகளையும் H alpha, H beta, H gamma, H delta என்று சொல்லி முதல் 4 கோடுகளை நாம் என்ன செய்யலாம்? பெயர் குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் முதலாவது கோடை சிவப்பாகவும், முதலாவது கோடை இதில் உள்ள முதலாவது கோடை சிவப்பாகவும் நான் சுருக்கம் எழுதுகிறேன், அழகாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ கதைக்கிற விளங்கி தானே. அப்போ முதலாவது கோடை சிவப்பாகவும், அதில் உள்ள இரண்டாவது கோடு நீலப்பச்சையாகவும், அதில் உள்ள இரண்டாவது கோடை நீலப்பச்சையாகவும், அதில் உள்ள மூணாவது கோடை H கெமாங்கிற அந்த மூணாவது கோடை நீலமாகவும், நாலாவது கோடை ஊதாவாகவும் வரையறை செய்கிறாங்க. அப்போ பாமர் தொடரில் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறான்? பாமர் தொடர்ந்து சொன்னால் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n 2க்கு வரக்கூடிய அனைத்து காடல் கோடுகளையும் உள்ளடக்கிய தொடர் வந்து பாமர் தொடர்ந்து சொல்லுவோம். அந்த பாமர் தொடரில் முதல் 4 கோடுகள் H alpha, H beta, H gamma, H delta என்று குறிக்கலாம். அதில் முதலாவது காடல் கோடை சிவப்பு நிறமாகவும், இரண்டாவது காடல் கோடை நீலப்பச்சையாகவும், மூணாவது காடல் கோடை நீலமாகவும், நாலாவது காடல் கோடை ஊதாவாகவும் சொல்லலாம். சரிதானே? ரைட். இதோட சேர்ந்து இந்த அடுத்தது n 1 லைமன் தொடருக்குரிய அந்த பிரதேசத்துக்குரிய பெயர் கலியூதாக்குரிய பிரதேசம் சொல்லுவோம். இதை சொல்லுவோம் கலியூதாக்குரிய பிரதேசம் சொல்லுவோம். இது வந்து கட்புல பிரதேசம் மாறி இது கலியூதாக்குரிய பிரதேசம் சொல்லுவோம். கலியூதாக்குரிய பிரதேசம், அதாவது யூவி, கலியூதாக்குரிய பிரதேசம் சொல்லுவோம். அதே போல n 3 பாசன் தொடர செங்கில் பிரதேசம் சொல்லுவோம். செங்கில் பிரதேசம் ஐயார். அப்போ இதில் பாசன் n 3 உள்ள பாசனை செங்கில் பிரதேசம் சொல்லுவோம். n 3க்குரிய அந்த பாசன் தொடர செங்கில் பிரதேசம் சொல்லுவோம், ஐயாருக்குரிய பிரதேசம் சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து சில நோட்டை சொல்லி முடிப்பேன். இப்போ லைமன் தொடர்ந்தா என்ன, பாசன் தொடர்ந்தா என்ன, பாமர், பாசன், பிரகட், பீஃபன், அப்படி அந்த 5 தொடரும் ஸ்பெஷலாக n 1லேருந்து n 5 மட்டும் ஒவ்வொரு தொடருக்கும் பெயர்கள் இருக்குது. இப்போ n 1 சொன்னால் உயரிய சக்தி மட்டத்திலிருந்து n 1க்கு வரக்கூடிய அனைத்து கோடுகளையும் உள்ளடக்கிய தொடர். அதே மாதிரி ஒத்ததாக நம்ம என்ன செய்யலாம்? அடுத்தடுத்த இதுகளை வரைவிலக்கணப்படுத்தலாம், அடுத்தடுத்த தொடர்களை வரைவிலக்கணப்படுத்தலாம். இதில் முதலாவது விஷயமாக இதில் நியாயமான விஷயங்கள் விளங்கிக் கொள்ளணும். விளங்கினாதான் கேள்விகள் செய்யலாம். அப்போ இதை விளங்கின பிறகு கேள்வி செய்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் என்ன சொல்ல போகிறேன். அப்போ இதை விளங்கின பிறகு என்ன விளங்கணும்னு சொன்னால், முதலாவது விஷயம் இதுக்கு புறோ விளங்கக்கூடிய முதலாவது விஷயம், இதை விளங்கிக்க பிறகு விளங்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இதில் சொல்கிறான் ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டங்களுடன் தொடர்புடையது, தனித்துவமான சக்தி மீட்டர் அலை நீளம் என்பவற்றை கொண்டிருக்கும். சரியே? அப்போ ஒவ்வொரு கோடும் இது சொல்லையா வேணும், ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டங்களோட தொடர்புடையது. நான் அழிச்சொல்லி தான் எழுதுவேன். நான் சொல்கிறத கேட்டு தெளிவாக இந்த இடத்த பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இதை அழிச்சால் மர கஷ்டமாக போயிடும். சரியே? ரைட். இப்போ நம்ம இதை வேண்டாம் இந்த சைட்டை அழிப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க நம்புகிறேன். ரைட். இதில் என்ன சொல்கிறான், இதில் ஒவ்வொரு முதலாவது விஷயம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டங்களோட தொடர்புடையது. ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டங்களோட தொடர்புடையது. அது சரிதானே? எந்த கோடு எடுத்தாலும் ஏதோ ஒரு சக்தி மட்டத்திலிருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு வந்திருக்கும், ஏதோ ஒரு உயரிய சக்தி மட்டத்திலிருந்து தாழ்ந்த சக்தி மட்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டங்களும் தொடர்புடைய எந்த கோடு எடுத்தால், உதாரணத்துக்கு எல்ஃபோண்ட கோடு எடுத்தால் இதில் எல்ஃபோண்ட கோடு எதில் இருந்து வந்திருக்குது, 5ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்திருக்கும்.
அப்ப எல்ஃபோன் உதாரணத்துக்கு எல்லா கோடும் ரெண்டு சக்தி மட்டங்களோட தொடர்புடையது. இப்போ எல்ஃபோன் கோடு எடுத்தா எல்ஃபோன் தான் லைமன் தொடரில் உள்ள 4வது கோடு எடுத்தோம்னு சொன்னால் லைமன் தொடரில் உள்ள 4வது கோடு வந்து n=1 n=5 தொடர்புடையது. n=1 n=5 தொடர்புடையது. ரைட். லைமன் தொடர்ற 4வது பாருங்க, லைமன் தொடர்ற 4வது கோடு n=1 முடியுது. எங்கேருந்து வருது? 5ஆம் சக்தி மட்டத்திலிருந்து வருது. அப்ப இதுல உள்ள ஒவ்வொரு கோடும் 2 சக்தி மட்டத்தோடு தொடர்புடையது. அந்த சக்திங்கிறது தனித்துவமான, ஒவ்வொரு கோட்டுக்கும் தனித்துவமான ஒரு சக்தி. அந்த சக்திங்கிறது என்ன? 2 கோடுகளுக்கு இடையிலான, அந்த 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடாக இருக்கும். அப்ப இந்த எல்ஃபோன் கோட்டுக்குரிய சக்தி இதுல 5லேருந்து 4க்கு வரும்போது வெளியிடக்கூடிய சக்தி வந்து நான் போட்ட பெருமான அடிப்படையில் n=5 1875 சக்தியை கொண்டிருக்குது. n=1 0 சக்தியை கொண்டிருக்குது. அது கொண்டிருக்கின்ற தனித்துவமான சக்தி 1875 கிலோ ஜூலாக இருக்கும். சரியே? அப்ப இந்த தனித்துவமான சக்தி தெரிஞ்சால் E=hf சமன்பாடு, E=hf சமன்பாட்டில் இருந்து நம்ம பிளாங்க்டம் இதுவும் தெரியும், பிளாங்க்ட மாறிலி தெரியும், நமக்கு பிளாங்க்ட மாறிலிக்குரிய பெருமானம் தெரியும். அதை அங்கே பிரித்து விட்டு ஈயும் நமக்கு தெரியுமாக இருந்தால் இந்த மீடுரனை நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். தனி சுருக்கள் தான் இதில். இப்போ மீடுரனை கண்டுபிடிக்கலாம். மீடுரன் கண்டா C=f சமன்பாட்டில் மீடுரன் நமக்கு தெரியும்னு சொன்னால் f சமன்பாட்டில் C வந்து 3×18 நமக்கு எப்போதும் 3×18 பிரதியீடு செய்வோம். இதில் மீடுரனை கண்டுட்டோம், லெம்டாவை காணலாம். இது முதலாவது நோட். இதில் இருந்து விளங்கக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ரைட், அது முதலாவது நோட். 2வது நோட் என்னன்னு சொன்னால் ஐதரசன் அணுவில் இலத்திரனானது எண்ணிக்கையில் சக்தி மட்டங்கள் பரம்பி இருக்கும் போது அதில் பெறக்கூடிய நிறமாலை கோடுகளின் எண்ணிக்கை. இலத்திரன் வந்து இதை அளிக்கிறேன். 2வது நோட் வந்து என்ன சொல்கிறான்? நோட் 2 வந்து இலத்திரன் வந்து எத்தனை சக்தி மட்டத்தில் பரம்பி இருக்குதுன்னு பார்த்து n சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் இலத்திரன் வந்து n சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய அதிகபட்ச காணல் கோடுகள் எண்ணிக்கை, அதிகபட்ச காணல் கோடுகள் இதை வந்து அதிகபட்ச காணல் கோடுகள் எப்படின்னு சொல்றான். என்ன 2வது நோட் என்ன சொல்றான்? இலத்திரன் வந்து n சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் அதிகபட்ச காணல் கோடுகள் n×n⁴ கீழ் 2ஆல தரப்படும் சொல்றான். n×n⁴ கீழ் 2ஆல தரப்படும் சொல்றான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஐதரசன் அணுவில் இலத்திரன் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இலத்திரன் வந்து n சக்தி மட்டம்னு சொன்ன இந்த பெருமதியை 4 சக்தி மட்டங்களில் பரம்பிக்குது. 4 சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் அதில் அதிகபட்சம் எத்தனை காணல் கோடுகள் எடுக்கலாம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். என்னுக்கு பதிலாக 4, 4லேருந்து 1 பண்ணால் 3, கீழே 2, சுருக்குனா 1 இங்கே 2 3, 6 காணல் கோடுகள், அதிகபட்சம் 6 காணல் கோடுகளை என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இந்த 6 காணல் கோடுகளை நம்ம இலகுவா இப்படியும் விளங்கிக்கொள்ளலாம். அப்போ இந்த 6ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தானே. இப்போ நம்ம இதை எழுதி முடிச்சுட்டு இந்த 6ங்கிறத எப்படி இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம என்ன செய்வோம்? சும்மா கீரியும் பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறான்? இலத்திரன் வந்து n சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச காணல் கோடுகள் n×n−1 கீழ் 2 என்ற சமன்பாட்டால் தரப்படும். இந்த சமன்பாட்டுக்கு உதாரணம்னு சொன்னால் 4 சக்தி மட்டத்தில் பரம்பி இருந்தால் n பதிலாக 4, 4−1 3 கீழ் 2, இதை சுருக்கினா 3, 6 காணல் கோடுகளை எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னோம். இந்த 6 காணல் கோடுகளை நம்ம என்ன செய்வோம்? 6 காணல் கோடுகளை n=4 தானே பரம்பிக்குது. ரைட். n=1 n=2 n=3 n=4 மட்டும்தான் இலத்திரன் பரம்பிக்குது. இந்த உதாரணத்துக்கு நம்ம எடுத்தது வந்து n=4 மட்டும்தான் இலத்திரன் பரம்பிக்குதுன்னு எடுத்தோம். அப்போ அந்த சமன்பாட்டில் போட்டு 6 காணல் கோடு எடுத்தோம். இந்த 6 காணல் கோடை சமன்பாட்டில் போட்டு எடுத்த நம்ம சும்மா அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி? n=4லேருந்து ஒரு காணல் கோடு இங்கே 3க்கு வரலாம். திரும்ப n=3க்கு வேற காணல் கோடு மேலே இலத்திரன் இல்லை.
மேலே இலத்திரன் நீந்தா தான் 3க்கு வரலாம். மேலே n 3க்கு மேலே n 4க்கு மேலே இலத்திரன் இல்லை. திரும்ப n 2க்கு இலத்திரன் வரலாம், இதுக்கு வரலாம். சரி, கதைக்கிறவங்களா? ரைட். அப்போ என்ன, n 4லேருந்து 3க்கு வரலாம், n 4லேருந்து 2க்கு வரலாம், n 3லேருந்து 2க்கு வரலாம். அதே போல் n 4லேருந்து 1க்கு வரலாம், n 3லேருந்து 1க்கு வரலாம், n 2லேருந்து 1 வரலாம். இதில் 3 கோடு, இதில் 3 கோடு, இதில் 2 கோடு, இதில் 1 கோடு, மொத்தமாக 1 2 3 கூட்டினால் 6 கோடுகளை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு கீறி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் அப்போ இலத்திரன் எத்தனை சக்தி மட்டங்களில் பரம்பிக்குதோ அந்த மட்டங்கள எண்ணிக்கையை நம்ம அந்த சமன்பாட்டில் போட்டு சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் மேக்சிமம் அதிலேருந்து எடுக்கக்கூடிய ஐதரசன் காலலில் இந்த எடுக்கக்கூடிய காலல் கோடுகள அதிகபட்ச எண்ணிக்கை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நம்ம இப்படி கீறி தான் கண்டுபிடிக்க வேண்டி வரும். அப்போ அதுக்காக வேண்டி போடப்பட்ட நோட் தான் நோட் 2. நோட் 3 பார்த்தோம்னு சொன்னால் குறித்த தொடரில் கோடுகளின் சக்தி அதிகரிக்கும் திசையில் கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறையும். அது ஏற்கனவே சொன்ன நீள் போடுற எடுகோள் தான். கோடுகள சக்தி கூடுற திசையில் சரியா, குறித்த தொடர் கோடுகளுக்கான சக்தி அதிகரிக்கும் திசையில் கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு, சக்தி கூடுது ஆனால் சக்தி வேறுபாடு குறையுமா? அது ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இது நோட் 3 சக்தி வேறுபாடு குறையும். வேறுபாடு என்ன செய்யும், குறையும். அப்போ குறித்த திசையில் ஏதாவது ஒரு டிரெக்ஷனில் ஏதாவது ஒரு திசையில் சக்தி கூடுதுன்னு சொன்னால் சக்தி வேறுபாடு என்ன செய்யும், குறையும். இதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? பாருங்க, L1லேருந்து L2க்கு போகிறோம். இந்த திசைக்கு போமே, முதலாவது லைமன் தொடரில் முதலாவது கோட்டில் சக்தி 1000 தானே. 0க்கும் n 1க்கும் 2க்கும் இடையிலான சக்தி வேறுபாடு 0க்கும் 1000க்கு இடையிலான வித்தியாசம் 1000 தானே. அப்போ முதலாவது கோட்டில் வரக்கூடிய சக்தி 1000, இரண்டாவது கோட்டில் வரக்கூடிய சக்தி 1500க்கும் 0க்கும் இடையிலான வித்தியாசம் 1500. சரியா, இதை நம்ம எப்படி முதலாவது லைமன் தொடரில் முதலாவது கோட்டுக்கு பெறப்படக்கூடிய சக்தி 0க்கும் 1000க்கும் இடையிலான சக்தி 1000 கிலோஜூல். அதே போல் ரெண்டாம் கோட்டுக்கும் இது லைமன் தொடர் ரெண்டாம் கோடை பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் சக்தி மட்டத்துக்கும் மூன்றாம் சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு. இப்போ L2 லைமன் தொடர் ரெண்டாம் கோடு L2ங்கிறது 1500, அப்போ 1500 கிலோஜூல். அதே மூணாம் கோட்டை பார்த்தோம்னு சொன்னால் 500 கூடினது திரும்ப 0க்கும் 1750க்கும், அப்போ 1750 கிலோஜூல். இப்போ சக்தி என்ன செய்து, ஒரு திசையில் சக்தி கூடுதுன்னு சொன்னால் அந்த சக்தி வேறுபாடு 1000லேருந்து வேறுபாடு 500 தான் நீக்குது. இங்கே 1500லேருந்து 1750 வேறுபாடு 250. வேறுபாடுன்னு கழிக்கிற நேரம் என்ன செய்து குறையுது. அப்போ ஒரு குறித்த திசையில் சக்தி அதிகரிக்கும் ஒரு குறித்த திசையில் சக்தி வேறுபாடு என்ன செய்து குறைஞ்சிட்டு போகுது. அதான் 3வது நோட். ரைட். அப்போ சக்தி வரிசையை பார்த்தோம்னு சொன்னால் லைமன் 4வது நோட் என்ன சொல்கிறேன், நோட் 4 வந்து லைமண்ட சக்தியை எந்த கோடும் மிஞ்சாது. பாமர சக்தியை விளைஞ்ச ஆகக்கூடிய சக்தி கூடியது லைமன். ஏன்னு சொன்னால் இந்த இதில் சக்தி வேறுபாடு 1000, மற்றதெல்லாம் 1000த்துல 500 தான் கூட்டிகிட்டு போகுது. 500 அடுத்து 250 போகுது. அப்போ லைமண்ட சக்தியை ஒரு காலமும் பாமர எந்த கோடும் என்ன செய்யாது, முந்தாது. லைமண்ட சக்தி தான் ரொம்ப உயர்வாக காணப்படும். லைமண்ட முதலாவது கோடும் பாமர் 500வது இல்லாட்டி 1,00,000வது கோடும் ஒப்பிட்டு பார்த்தா லைமண்ட முதலாவது கோடும் L1 பாமர் 1,00,000வது 1,00,000 என்ன சொல்றோம், 1,00,000வது கோடும் பாமர் 1,00,000வது கோடும் எந்த சக்தி கூடுதுன்னு சொன்னால் லைமன் தான். லைமண்ட ஃபெஸ்ட்டு கோடு தான். அந்த ஃபெஸ்ட்டு கோடு இது 1,00,000 கோடுனா மேலும் 1,00,000 கோடுண்டா 1,01ஆம் சக்தி மட்டத்திலேருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வரணும்னு நினைப்போம். ஆனால் பீட் பண்ணாது, முந்தாது. இதுக்கு தான் சக்தி கூட லைமனுக்கு. ஏன், அதில் மெயின் காரணமே இந்த சக்தி வேறுபாடு. முதலாம் சக்தி மட்டத்துக்கு 2ஆம் சக்தி மட்டத்துக்கு சக்தி வேறுபாடு 500, மற்றது இந்த 500 இந்த முதலாம் சக்தி மட்டத்துக்கு 2ஆம் சக்தி மட்டத்துக்கு இடையிலான வேறுபாடு இதில் எந்த இதுவும் முந்தாது.
இது அரைவாசியை விட சின்னனா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இது இப்போ சொல்லலாம், சுருக்கமாக நான் என்ன செய்யறேன்னு சொல்லி முடிக்கிறேன். இல்லாட்டி கால்குலேட் பண்ணி வேறுபாடு வருதா இல்லையான்னு நான் என்ன செய்யணும், விலகப்படுத்தணும். அப்போ கால்குலேட் பண்ண தேவை உங்களுக்கு நார்மலாக விளங்கி தான். வேறுபாடு குறைஞ்சி போகிறதால லைமண்ட எந்த கோட்டையும் பாமர்ற எந்த கோடும் முந்தாது. அதாவது சக்தி கூடுனதுன்னா லைமன், அதுக்கப்புறம் லைமன்ல எந்த கோடும் சக்தி கூடுனது. அடுத்தது பாமர்ற கோடுகள் சக்தி கூடுனதாக இருக்கும். அடுத்து பாசண்டா அப்படி வரும், கதைக்கிற விளங்கும். அப்போ லைமனையும் பாமரையும் ஒப்பிட இயலாது. லைமன்டா எப்போதும் உயர்வு தான். அடுத்த உயர்வு பாமருக்குரிய கோடு, அடுத்த உயர்வு பாசனுக்குரிய கோடு. அப்படி சக்தியில ஆக உச்சத்தில் இருக்கிறது லைமன். அடுத்த உச்சம் பாமர் கோடுகள், அடுத்த உச்சம் பாசன் கோடுகள். ஆனால் இந்த லைமனுக்குள்ள ஒரு போட்டி வைப்போம். உதாரணத்துக்கு லைமண்ட முதலாவது கோட்டையும் லைமண்ட மூணாவது கோட்டையும் பார்த்தோன்னு சொன்னா, லைமண்ட முதலாவது கோட்டுக்கு சக்தி 1000, மூணாவது கோட்டுக்கு சக்தி 1750. அப்ப இதுக்குள்ள போட்டி வச்சு பார்க்கலாம். ஆனால் லைமண்ட கோட்டுக்கும் பாமர்ற கோட்டுக்கும் வேற கோட்டுகளுக்கு போட்டிலாம் வச்சு பார்க்க இயலாது. முன்னுக்குள்ள லைமன் எப்போதும் முந்தி, அதாவது சக்தி கூடின ஒன்றாக வந்துடும். அப்போ இதில் லைமண்ட முதலாவது கோடா மூணாவது கோடான்னு பார்த்தா லைமண்ட மூணாவது கோடு தான் சக்தி கூடு. அப்போ லைமண்ட இப்படி உயர்ந்தபட்ச சக்தி மட்டத்தில் வரக்கூடிய சக்தி உயர்வான சக்தியை கொண்டிருக்கும். அப்போ இது அடுத்த நோட்டாக நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். ரைட். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு காலல் கோடு இத்தனை சக்தி மட்டத்துக்கு வருதுன்னு சொன்னால், எது சக்தி உயர்வானதுன்னு கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம யோசிக்கணும்னு சொன்னால், எந்த சக்தி மட்டத்துக்கு வருது. அப்போ எந்த சக்தி மட்டத்துக்கு வருது, உதாரணத்துக்கு ஃபைனலாக n = 7 ஒரு காலல் கோடு n = 2க்கு வருது. நான் சொல்கிறேன் n = 2 n = 1க்கு வருதுண்டா எது சக்தி கூடுன? இந்த 1வது கோடா 2வது கோடா சக்தி கூடுனதுன்னு கேட்டால், 1வது கோடா 2வது கோடா சக்தி கூடுனது கேட்டால் n = எங்க வருதுன்னு பார்க்கணும். n = 2க்கு வந்தா பாமர், இது பாமர். n = 1க்கு வந்தால் லைமன். லைமண்ட சக்தி கூடுனது இப்பதான் கதைச்சோம். இப்போ சக்தி கூடுனது எது, எங்க வருது, இது எதுவாக வைக்கலாம். இது 15,000 1000 இந்த 1,00,000, அது எங்க வருது, எங்க வருதோ அதை வச்சு தான் லைமனா பாமராங்கிறத தீர்மானிப்போம். எங்க வருது, இங்க பாமருக்கு வருது. n = 2னா என்ன, பாமருக்கு வருது. n = 1க்கு வருதுண்டா லைமனுக்கு வருது. அப்போ லைமன் சக்தி கூடுனது. ஆகவே இப்படி எடுத்துடலாம். இப்போ நான் மூணாவது ஒரு ஆன்சரை எட் பண்ணுறேன். n = 3 திரும்ப n = 1க்கு வருது. இது லைமண்டு முடிவெடுத்துட்டோம். n = 1க்கு வந்தா என்ன, லைமன் தான். இந்த 2 லைமன் சக்தி கூடுனதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த 2 லைமன்ல எது சக்தி கூடுனதுன்னு பார்க்கறதுக்கு இதை பார்க்கத்தான் வேணும். 2 லைமனே. அப்போ இந்த 2 லைமன்லையும் எது சக்தி கூடுனது, 2ல இது 1க்கு வரதா, 3ல இது 1க்கு வரதா. ஆக மேலே இருந்து வாரது தான் சக்தி கூடுனது, மேலே இருந்து இதுக்கு வருது. அப்போ இதில் நம்ம எப்போதும் எதுக்கு வருதோ அதை வச்சு லைமன் பாமராங்கிறது இது பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு, லைமன் 2 ஆன்சர் 3 ஆன்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருந்து வருதுன்னு பார்ப்போம். அதில் உயர்ந்தபட்ச சக்தி மட்டத்திலேருந்து வரக்கூடிய 3வது ஆன்சருக்கு போகும். சரிதானே, ஐடியாவை நான் நம்புகிறேன். சுருக்கமாக தான் செஞ்சுட்டு போகிறேன். ரைட். அப்போ இது ஒரு நோட்டாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், லைமன் தொடரின் 3ஆம் கோட்டுக்கும் 4ஆம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம். லைமன் தொடர்ற 3ஆம் கோட்டுக்கும் 4ஆம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம். பாமர் தொடரின் 2ஆம் கோட்டுக்கும் 3ஆம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கும் பாசன் தொடரின் 1ஆம் கோட்டுக்கும் 2ஆம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் சமனாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு லைமன் தொடர்ற 3ஆம் கோட்டுக்கும் 4ஆம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசங்க பாருங்க. லைமன்ட 3வது கோடு இந்த ஆகிது, 4ஆம் கோடு இந்த ஆகிது. 2க்கு இடையிலான சக்தி வித்தியாசம் என்ன, இதுதான் சக்தி வித்தியாசம். இங்கே பார்க்கணும், அவதான் நான் பார்த்தா தான் விளங்கும். அப்போ இந்த சக்தி வித்தியாசம் லைமன்ட 3க்கும் 4க்கும் உள்ள சக்தி வித்தியாசம், பாமர்ற 2க்கும் 3க்கும் உள்ள சக்தி வித்தியாசம். 2ஆம் கோடு 3ஆம் கோடு பாருங்க. இந்த சக்தி வித்தியாசம் சமன். திரும்ப பாசண்ட 1க்கும் 2க்கும் இடையிலான, இது 1ஆம் கோடு இது 2ஆம் கோடு அப்போ பாசண்ட 1க்கும் 2க்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கு. அப்போ குறித்த ஒரு தொடர்ற உள்ள அப்போ
ஒரு குறித்த தொடரில் உள்ள ரெண்டு கோடுகளுக்கு அருகருகே உள்ள ரெண்டு கோடுகளுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் அதற்கு அருகே உள்ள இன்னொரு அடுத்த சக்தி மட்டத்தில் உள்ள ரெண்டு கோடுகளுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் சமனாகக்கூடிய வாய்ப்புகள் இது பார்த்தவங்க தான். இப்போ லைமண்ட ரெண்டாம் கோட்டுக்கு மூணாம் கோட்டுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் இவ்வளோதான். அதே போல் பாமர்ற சரியா லைமண்ட மூணாம் கோட்டுக்கு நாலாம் கோட்டுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் இது மூணாம் கோடு இங்கேருந்து வருது, நாலாம் கோடு இங்கேருந்து வருது. அப்போ ரெண்டுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் இங்கே இவ்வளவு வித்தியாசம் வருது. பாமர்ற ரெண்டாம் கோட்டுக்கு மூணாம் கோட்டுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் அதுவும் அதே பெருமை தான் வருது. அதே பாசண்ட முதலாம் கோட்டுக்கும் ரெண்டாம் கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசமும் அதே தான் வருது. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இது ஒரு நோட்டாக விளங்கிக் கொள்ளலாம். லைமண்ட 3 4 உண்டா பாமர்ற 2 3 வருது. பாமர்ற சரியா பாமர்ற 2 3 வருது. பாசண்ட 1 2 வருது. அப்ப லைமண்ட இது வந்து பாருங்க 3 4 வந்தா மூணாம் கோட்டுக்கு நாலாம் கோட்டுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் பாமருக்கு 2 3 அடுத்தடுத்த மேல போக போக குறைஞ்சிட்டு போகுது. அப்ப லைமண்ட 3 4 இல்லாம எப்படி சொல்லுவோம் 2 3 சொன்னால் லைமண்ட 2 3 சொன்னால் பாமர்ற எப்படி வரும்? இப்போ 3 4க்கும் குறைஞ்சி தானே வருது, 1 குறைஞ்சி வருது. 3 4 சொன்னால் 2 3. அப்போ இங்கே வந்து என்ன வரும் 2 3 சொன்னால் 1 2 கழிக்கிறவங்களா 1 2. பாசனுக்கு என்ன கழிக்கலாம்? பாசனுக்கு இனி குறைக்க இயலாது, இனி பாசனுக்கு சமப்படுத்த இயலாது. ஏன்னு சொன்னால் இதுலேருந்து திருமணமோ இதுலேருந்து குறைக்கிற சந்தர்ப்பத்தில் இதுலேருந்து 2லேருந்து இங்கே குறைச்சி 1 எடுத்தோம் தானே, 1லேருந்து 1 குறைக்கணும். பூச்சியமாம் கோடு ஒன்று இல்லையே, அப்போ 1லேருந்து குறைக்க இயலாது. கதைக்கிற விளங்குதா? அதே மாதிரி அடுத்தடுத்த கோடுகள் அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு அடுத்தடுத்த சக்தி மட்டத்தில் உள்ள அடுத்தடுத்த கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடுக்கு சமனாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்படியான ஒரு நோட்டம் இருக்குது, விளங்கிக் கொள்ளுங்க. அங்கே 3 4 லைமண்ட 3 4 2 3 பாமர்ற 2 3 அதுக்கு மேலே போகிற பாசண்ட 1 2க்கு சமம். அப்போ நான் உதாரணத்துக்கு அடுத்து எழுத லைமண்ட 2 3 சொன்னால் 1 2 சைஃபர் 1 இங்கே எழுதலாம். ஆனால் சைஃபராம் கோடு இல்லை. அப்போ அதால் இங்கே பாசனுக்கு இது ரெண்டையும் தான் தொடர்படுத்தலாம். லைமண்ட 2 3 பாமர்ற 1 2 தான் தொடர்படுத்தலாம், பாசனை தொடர்படுத்த இயலாது. அதே போல் மேலே நம்ம என்ன செய்யலாம், பிரக்கட் பாசன் பீஃபன் பாமர் அப்போ இந்த 3களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், தொடர்படுத்தலாம். சரிதானே? ரைட். தொடர்படுத்தி காட்டலாம், தொடர்படுத்தி பாருங்க. சரிதானே? ரைட். இது வந்து 5வது நோட். 6வது நோட் என்ன? லைமன் தொடர்ற இறுதி கோடு கொண்டுள்ள சக்தியானது ஐதரசண்ட முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். அடுத்து 6வது நோட் என்ன சொல்கிறோம்? லைமண்ட இறுதி கோடு கொண்டுள்ள சக்தி வந்து இப்போ என்சமன் முடிவிலியில் சக்தி வந்து 0. சரியா? என்சமன் முடிவிலியில் சக்தி வந்து 0. இப்போ 0லேருந்து முதலாம் என்சமன் நம்மளோட உண்மையான சக்தி பெறுமதி என்சமன் முடிவிலினா 0, இதில் -1312 கிலோஜூல் தானே. அப்போ இது என்சமன் முடிவிலிருந்து இங்கே வரக்கூடிய கோடை தான் இறுதி கோடுன்னு சொல்லுவோம், லைமண்ட இறுதி கோடுன்னு சொல்லுவோம். அந்த இறுதி கோடு கொண்டுள்ள சக்தி வந்து என்ன, 1002க்கு இடையிலான சக்தி வேறுபாடு 1312 கிலோஜூல் 3 - 1 வரும். அப்போ இதைத்தான் நம்ம ஐதரசண்ட லைமண்ட இறுதி கோடு கொண்டுள்ள சக்தி இறுதி கோடு. இந்த இறுதி கோடுன்னா என்ன, என்சமன் முடிவிலிருந்து என்சமன் 1க்கு வரணும். என்சமன் முடிவிலிருந்து என்சமன் 1க்கு வரக்கூடிய அந்த இறுதி கோடை தான் நம்ம முதலாம் அந்த இறுதி கோடு கொண்டுள்ள சக்தியை தான் ஐதரசண்ட முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். ஏன் முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம்? அயனாக்க சக்தின்னு சொன்னால் வாயுநிலை மூலகத்திலிருந்து ஒரு இலத்திரனை அகற்ற தேவையான சக்தி. அப்போ இது வந்து நம்ம ஒரு இலத்திரனை அகற்றும் பொழுது அது வந்து அந்த கரிட கவர்ச்சிக்கு அப்பால் எதுக்கு போகுது, முடிவிலிக்கு தான் போகுது. அப்போ முடிவிலி என்று சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு நம்ம இதில் ப்ளஸ் மைனஸை வச்சு அலட்டி கொள்ளாமல் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு நம்ம சக்தியாக எடுத்துக்கொள்ள ஏழுமையிலாக. அப்போ அதைத்தான் நம்ம இங்கே அடுத்த நோட்டாக சொல்லுகிறோம். ரைட். லைமன் தொடரின் இறுதி கோடு கொண்டுள்ள சக்தியானது ஐதரசண்ட முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து
ஐதரசண்ட கோட்டுன்ற மாலை. ஐதரசண்ட 7வது நோட். 7வது நோட். 7வது நோட் என்ன? 7வது நோட் நோட் 7. நோட் 7 என்ன சொல்றான்? இப்போ இதை நம்ம சக்தி வரைபடத்தில் குறிக்க போகிறோம். இப்போ லைமன் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், லைமண்ட முதலாவது கோடு கொண்டுள்ள சக்தி என்ன? N= 2க்கும் 1க்கும் இடையிலான சக்தி வேறுபாடு 1000. நான் அங்கே லைமண்ட முதலாம் கோட 1000ன்னு சொல்கிறேன், 1000 கிலோ ஜூல். லைமண்ட ரெண்டாம் கோடை பார்த்தோன்னு சொன்னால், லைமண்ட ரெண்டாம் கோடு 3லேருந்து 2க்கு வரக்கூடியது. இப்போ நான் அங்கே ரெஃபரன்ஸாக சக்தி, இது வந்து சக்தி, இங்கால போக போக சக்தி வந்து என்ன செய்யுது? கூடுதுன்னு சொல்கிறேன். அப்போ இதில் ஐதரசண்ட கோட்டு நிறமாலை விளங்கும். கோட்டு நிறமாலை விளங்கும். இந்த கோட்டு நிறமாலை என்ன சொல்லுது? இது முக்கியமானது. இது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்குறது இல்லை. இது முக்கியமானது, ஆக முக்கியமானது. இதில் தான் கேள்விகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ ஐதரசன் கோட்டு நிறமாலை எப்படி உருவாகுன்னு சொன்னால், நான் சக்தியை ரெஃபரன்ஸாக வச்சு வரைஞ்சேன்னு சொன்னால் எப்படி வரும்? அதே அலைநீளத்தை சக்தி அல்லது மீடிரனை ரெஃபரன்ஸாக வச்சு வரைஞ்சோன்னு சொன்னால் இப்படி வரும். இப்போ சக்தி மீடிரன் ரெஃபரன்ஸாக வச்சு வரைகிற நேரம் வலது பக்கம் போக போக சக்தி அல்லது மீடிரன் கூடுது என்ற அமைப்பில் நான் வரைகிறேன். அப்போ இது இந்த கோடு, இந்த துண்டு, இந்த பாயிண்ட் வந்து 1000ன்னு சொன்னால், ரெண்டாவது கோடு வந்து என்ன சொல்கிறான்? L2ங்கிறது 3லேருந்து 1க்கு வரக்கூடியது. 3லேருந்து 1க்குன்னா 1500லேருந்து சைஃபர். அப்போ 1500ன்னு சொல்கிறேன். அப்போ இது L2 கோடு 1500ண்டா இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து வெறுமனே 500 வித்தியாசத்தை காட்டுது. மூணாவது கோடை பார்த்தோன்னு சொன்னால், மூணாவது கோடு 1750. மூணாவது கோடு 4வதுலேருந்து 1வது வரணும். அப்போ 1750னா இந்த இடைவெளி 500 இருக்குது. இந்த இடைவெளி என்ன இருக்குது? 500 இருக்குது. அடுத்ததில் வந்து என்ன செய்யும்? 250 மாறணும், குறையணும்னு சொன்னால் L3 1750 வரும். அடுத்த 4வது கோடு இதை விட அரைவாசியாக குறையணும். இப்படி குறைஞ்சி அடுத்தடுத்த கோடுகள் நெருங்கி வரும். சரியா? அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? லைமன் தொடராக சொல்லலாம். அப்போ இந்த கோட்டு நிறமாலையில் இந்த தொடரை நம்ம என்ன சொல்லலாம்? லைமன் தொடராக சொல்லலாம். அப்போ இங்கால என்ன செய்யுது? இடைவெளி என்ன செய்யுது? குறையுது. இடைவெளி குறைகிற நேரம், இங்கால திசையில் இடைவெளி குறைகிற நேரம் லைமன் தொடர் இடைவெளி குறைகிற நேரம் சக்தி என்ன செய்யுது? சக்தி மீடிரன் கூடுது. லெம்டா என்ன செய்யணும்? மறுதலையாக லெம்டாவும் குறையணும். சரிதானே? ரைட். அப்போ லைமன் தொடருக்கு கீறிட்டோம். பாமர் தொடர் எடுத்தா, பாமர் தொடர முதலாவது கோட்டுக்கான சக்தி வித்தியாசம் 3லேருந்து 2க்கு வரணும். 3லேருந்து 2க்குன்னா 1500லேருந்து 1000க்கு வருதுன்னா சக்தி வித்தியாசம் 500. அப்போ இது 1000ன்னு சொன்னால் இந்த இடைவெளி தான் 500. இந்த இடைவெளி தான் 500னா இது அதே சமனான இடைவெளியில் பாமர்ற முதலாங்கோடு வரும், அது 500ல் வரும். அப்போ பாமர்ற முதலாங்கோடு 500ல் வருது. பாமர்ற ரெண்டாங்கோடு வந்து என்ன? பாமர்ற ரெண்டாங்கோடு வந்து N= 4லேருந்து 2க்கு வரணும். 1750லேருந்து 1000க்கு வருதுன்னா 750. 750ண்டா இது 500, இந்த பாயிண்ட் இது 1000ன்னு சொன்னால் இது சரி நடுவத்தில் இப்படிங்கிற வரணும். சரி நடுவத்தில் B2 வரணும். அப்போ என்ன? 750. அடுத்த கோடு அப்படியே சுருக்கி வரும். சுருக்கி வருது. அப்போ சுருக்கி வருதுன்னா அப்படி அடுத்தடுத்த கோடு நெருக்கி வரும். அப்போ நெருக்கி வர சந்தர்ப்பத்தை திரும்ப கூடுது தானே? அப்போ அந்த கூடுற அந்த பாயிண்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பாமர் தொடர்ந்து பிரித்து கொள்ளலாம். பாமர் தொடர்ந்து இது ஒரு தனித்தொடர்ந்து பிரித்து கொள்ளலாம். இவ்வாறு நம்ம என்ன செய்வோம்? கோட்டு நிறமாலைகளை அடுத்தடுத்த தொடர்களில் இருந்து நம்ம என்ன செய்வோம்? கோட்டு நிறமாலைகளை விளங்கி கொள்வோம். அப்போ இந்த கோட்டு நிறமாலை இது பாமர்னா அங்கால போக சொல்ல பாசன் பிரக்கெட் பீஃபன்லாம் நெருக்கி வரப்போகுது. சரிதானே? அப்போ இங்கால போக நெருக்கி வரப்போகுது. அப்போ இதில் இருந்து இங்கால நம்ம வலது பக்கம் போகும்போது சக்தி அல்லது மீடிரன் கூடும் சந்தர்ப்பத்தில் இடைவெளி என்ன செய்யுது? இடைவெளி வந்து ஒரு குறிப்பிட்ட தொடரை கருதுணும்னு சொன்னால் இடைவெளி குறைஞ்சிட்டு போகுது. இந்த இடைவெளியை காட்டி இந்த இடைவெளி குறையுது. அதே போல் இந்த இடைவெளியை காட்டி இந்த இடைவெளி குறைஞ்சி திரும்ப ஏன் கூடுது? இங்கன ஏன் கூடுதுன்னு சொன்னால் அப்போ புதிய ஒரு தொடர் வருதுங்கிறத நம்ம விளங்கினா போதுமானது. சரிதானே? அப்போ இப்படி இடைவெளி குறையிற சந்தர்ப்பத்தில் லெம்டா குறையுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் லைமன் வந்து இந்த முனையில் அங்கால உள்ள முனையில் லைமன் நிற்கும். மறுதலையாக இங்கால போகிற நேரம் இடைவெளி லைமன் எப்போதும் இந்த முனையில் தான் நிற்கிறது இல்லை. இடைவெளி இங்கால கூடுதுன்னு, அதாவது இடைவெளி கூடுதுன்னா லெம்டா கூடுதுன்னு சொன்னால்
மறுதலையாக இந்த இடது பக்க முனையில் லைமன். அப்போ லைமனுங்கிறது முதலாவது சக்தி மட்டத்தில் வரையப்பட்ட காணல் கோடுகளை வச்சு நம்ம என்ன செய்யணும், எடுத்தே தான் லைமன். அப்போ லைமன் எப்போதும் வலது பக்க முனையில் தான் ஈக்கணுன்ற எந்த வித தேவையும் இல்லை. அப்போ லைமன் வந்து வலது பக்க முனையில் ஈக்குதுன்னு சொன்னால் இடைவெளி இங்கால போக கூடுதா குறையுதாங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம லைமன் வலது பக்க முனையில் ஈக்குதா இடது பக்க முனையில் ஈக்குதாங்கிறத தீர்மானிப்போம். ஆக முக்கியமான பாயிண்ட், சின்ன பாயிண்ட் நினைப்பீங்க, ஆக முக்கியமான பாயிண்ட், கேள்விகளை ஈஸியாக சுருக்கமாக பிடிக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது. சரியா? ரைட். இதில் ஐதரசன் கால நிறமாலை தொடர்பான அடிப்படையான விடயங்களை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஏண்டாலும் கொஞ்சம் வேகமாகத்தான் சுருக்கமாக சொன்னேன். இதில் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன்னு சொன்னால் அழகாக எழுதி சரியாக படித்தா தான் இது விளங்கும். சரியா? இதில் நம்ம என்ன செய்கிறோம், இது ரிவிஷன் மாதிரி தான் செஞ்சு விட்டிக்கிறோம். ஸோ அழகாக ஒவ்வொரு நோட்டாக எழுதி நிதானமாக படித்தா இன்னும் தெளிவாக விளங்கும். இதில் வந்து நான் சுருக்கமான ஒரு மீட்டல் தான் செஞ்சுக்கிறேன், அவசரமாக செஞ்சு. சரிதானே? இதோட நம்ம என்ன செய்வோம், இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரைட்.